ரோமர் 15ஆம் அதிகாரத்துக்கு போங்க, 1-3. அன்றியும் பலமுள்ளவர்களாகிய நாம் நமக்கே பிரியமாய் நடவாமல் பலவீனருடைய பலவீனங்களை தாங்க வேண்டும். நம்மில் ஒவ்வொருவனும் பிறனுடைய பக்தி விருதுக்கு ஏதுவான நன்மை உண்டாகும்படி அவனுக்கு பிரியமாய் நடக்க கடவன். கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தைகள் என் மீது விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அதாவது நமக்கே பிரியமா நடக்கிறத விட்டுட்டு, எனக்கு என்ன இஷ்டமா தான் நான் செய்வேங்கிறத விட்டுட்டு பலவீனருடைய பலவீனங்களை தாங்குகின்றார். பிறனுடைய பக்தி விருத்திக்கு எதுவான நன்மை உண்டாக முடியும், அவன் பில்டப் பண்ணப்படும்படியாக அவனுக்கு பிரியமான அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆனவன், அவன் பலவீனன், அவன் இன்னும் ஸ்ட்ராங் ஆனவன் மாறும்படியாக அவனுக்கு பிரியமானவளை செய்கின்றாரு. ஏன்? கிறிஸ்துவும் தமக்கே பிரியமாய் நடவாமல் உம்மை நிந்திக்கிறவருடைய நிந்தை என்மேல் விழுந்தது என்று எழுதியிருக்கிறபடி நடந்தார். அவர் தமக்கு பிரியமானது செஞ்சிருந்தாருன்னா நம்ம இங்க இருக்க மாட்டோம். தமக்கு பிரியமானதை செய்யாமல் விண்ணை துறந்து மண்ணுக்கு வந்து இங்க இருந்து பாடுபட்டு மரித்து எல்லாம் செஞ்சார். ஏன்னா நாம வாழ வேண்டும், நாம நல்லா இருக்க வேண்டும். இதுதான் வேதவசனம் போதிக்குது இல்லையா?